செம்மண் கடத்தல் தொடர்பாக அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக செம்மண் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் 40 பேருக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஞானசேகரன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கோவை தடாகம் பள்ளத்தாக்கில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தல் விவகாரத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள் உட்பட 40 பேருக்கு விளக்கம் கேட்டு மாவட்ட ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள தடாகம் பள்ளத்தாக்கில் செங்கல் சூளைகள் அளவுக்கு அதிகமாக மண் அள்ளப்பட்டு பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் உள்ள 200க்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகள் நிரந்தரமாக மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் தடாகம் பள்ளத்தாக்கு மற்றும் பேரூர் தாலுகாவில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு SIT அமைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டது. இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. மணல் கொள்ளை விவகாரத்தில் அதில் தொடர்புடையவர்கள் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், உடந்தையாக இருந்த கனிம வளம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், கிராம நிர்வாக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் சட்டவிரோதமாக செம்மண் கடத்தலை உறுதிப்படுத்தும் வகையில் விசாரணை குழு தனது அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அறிக்கையை தொடர்ந்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் 40 அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். பேரூர் தாலுகாவில் 2019ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை சட்டவிரோதமாக செம்மண் மற்றும் கனிம வள கடத்தலை தடுக்க தவறியதாக கூறப்படும் 40 முன்னாள் மற்றும் தற்போதைய வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை வலயத்திற்குள் சிக்கியுள்ளனர். இவர்களிடமிருந்து எழுத்துப்பூர்வமாக விளக்க பதில்கள் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி 4 தாசில்தார்கள், 22 கிராம நிர்வாக அதிகாரிகள், சிலர் துணை தாசில்தார்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் ஆகியோர் இது தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. கடுமையான முறைகேடுகள், தவறான நடத்தை, அலட்சியம் மற்றும் பிற குற்றங்களுக்கு தொடர்பான தமிழ்நாடு குடிமைப்பணி ஒழுங்கு மற்றும் மேல்முறையீடு விதிகளின் கீழ் இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டதை அடுத்து இங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அஸ்வின், விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.